சினிமாவில் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை கோவிலுக்கு தானமாக எழுதி வைத்தவர்தான் பழம்பெரும் நடிகை காஞ்சனா. கடந்த 1964ஆம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களால் விமான பணிப்பெண்ணாக இருந்த வசுந்தரா தேவி காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் காஞ்சனாவாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையாக அறிமுகமாகிறார். காதலிக்க நேரமில்லை திரைப்படம் தந்த வெற்றியின் மூலம் அதன் பிற்காலங்களில் தமிழ், கன்னடம் என பல மொழிகளில் பல நூறுக்கணக்கான திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்த அசத்தியிருந்த காஞ்சனா அந்த நேரத்தில் சினிமாவில் இவர் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்ததால் திருமணமே செய்யாமல் தற்போது 85 வயது வரை வாழ்ந்து வருகிறார். தனிமையில் வாழ்ந்து வந்த காஞ்சனாவின் கோடிக்கணக்கான சொத்துக்களை இவரது உறவினர்களை அபகரித்துக் கொள்ள ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்தின் உதவியை நாடினார் நடிகை காஞ்சனா. பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு தனது சொத்துக்களை மீட்டெடுத்த காஞ்சனா தனது தேவைக்கு போக மீதி சொத்துக்களை, அதாவது 100 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை திருப்பதி வெங்கடாச்சலபதி தேவஸ்தானத்திற்கு தானமாக எழுதி வைத்தது அந்த நேரத்தில் திரைத்துறையினர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது.